Knee வந்து as far as knee is concerned, your knee is comprised of joints, ligaments, muscles, bones. இது எல்லாமே தான் வந்து knee joint. நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் முட்டியில் இருக்கிற அந்த வலியை எடுக்கிறது தான் வந்து எங்களோட வேலை. ஸோ உங்கள் முட்டியில் இருக்கிற தேய்மானத்தினால தான் வந்து உங்களுக்கு வந்து முட்டி வலின்றது இருக்குது. ஸோ அதுக்கு இருக்கிற ரத்தோட்டத்தை வந்து நார்மலைஸ் பண்ணி உங்கள் முட்டிலேருந்து வர்ற அந்த இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸை கம்மி பண்ணுறது ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டோட வேலை. இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வந்து ஹாப்பியாக பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இந்த லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் வந்து நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் ஜெனிகுலர் ஆர்டரி எம்பலைசேஷன் நீ பெயின் பற்றி ஒரு எபிசோடில் வந்து நம்ம பேசியிருக்கோம். இது மூலியமாக வந்து எனக்கு நிறைய கேள்வி வந்திருக்கு, நிறைய ரெஸ்பான்சஸ். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஆஸ்ட், இது வந்து நீ பெயினுக்கு வந்து நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால ஃபுல்லாக சரியாக போயிடுமா, நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வந்து நம்ம வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஆஸ் அ டாக்டர், ஈவன் இன் மை கிளினிக் ஐ சி லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கேள்வியில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஆஸ் அ டாக்டர் நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு 50% ஆஃப் த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேங்க. நீல வந்து as far as knee is concerned, your knee is comprised of joints, ligaments, muscles, bones. இது எல்லாமே தான் வந்து knee joint. நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து உங்கள் முட்டியில் இருக்கிற அந்த வலியை எடுக்கிறது தான் வந்து எங்களோட வேலை. ஸோ உங்கள் முட்டியில் இருக்கிற தேய்மானத்தினால தான் வந்து உங்களுக்கு வந்து முட்டி வலின்றது இருக்குது. ஸோ அதுக்கு இருக்கிற ரத்தோட்டத்தை வந்து நார்மலைஸ் பண்ணி உங்கள் முட்டிலேருந்து வர்ற அந்த இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸை கம்மி பண்ணுறது ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டோட வேலை. பட் ஆனால் சுற்றி இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, போன்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறது வந்து தட் வில் பிகம் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஜாயிண்ட் ஃபார் தட் மேட்டர், any bone for that matter is dependent on the strength of the muscles. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட், ஒவ்வொரு போனோட ஸ்ட்ரென்த் வந்து it is dependent on the muscle strength. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஆஃப்டர் 40-45 அண்ட் மெனோபாஸ்க்கு அப்புறமா இன் விமென் நம்ம பாடியில் வந்து சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால we are deficient in vitamin D, கால்சியம், இதெல்லாமே வந்து நம்ம போனுக்குள்ளே வந்து என்டர் ஆகாமல் இருக்கும்போது வந்து நம்ம போன்ஸ் வந்து வீக் ஆகலாம், நம்ம மசில்ஸும் வந்து வீக் ஆகலாம். ஒன் வே ஆஃப் ஓவர்கம்மிங் திஸ் இஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது ஒரு டெக்னிக்கல் டேர்மாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஆல் தட் வி நீட் டு டூ அட் எனி ஏஜ் குரூப் இஸ், நம்ம ரொட்டீனாக பண்ணுற வேலை மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வெயிட்ஸ், அந்த மாதிரி வந்து நம்ம வெயிட் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஜென்ரலாக ஜிம்லலாம் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஜிம் போக முடியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் எனி ஃபிசியோதெரபிஸ்ட். உங்கள் கம்யூனிட்டிலேயோ நீங்கள்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் எக்ஸசைஸாக வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அட்லீஸ்ட் 2 to 3 times per week, அட்லீஸ்ட் ஒரு half an hour ஒரு செஷன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் மசில் ஸ்ட்ராங் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் போன்ஸ் அண்ட் உங்கள் ஜாயிண்ட் மேலே வந்து அந்த லோடு வந்து கம்மியாக விழும்போது உங்களுக்கு நீ பெயின்ன்றது வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தட் வே யூ கேன் அவாய்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இல்லைனா வெறும் நம்ம ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுனால மட்டும் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை தடுக்க முடியுமா அப்படின்னா தி ஆன்சர் இஸ் வெரி வெரி டவுட்ஃபுல். அதனால தான் வந்து 50% இஸ் வித் அஸ், 50% இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற கேர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பெயினை வந்து ஃப்யூச்சரில் வராமல் நம்ம தடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சில நேரத்தில் சத்தான சாப்பாடும் சாப்பிட வேண்டியிருக்கோங்க. நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கரெக்டாக ஒரு பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். உங்கள் நியூட்ரிஷனில் வந்து இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் யூ ஹாவ் கால்சியம். நம்ம ஊரில் வந்து சன்லைட் நிறைய இருக்குது. ஸோ விட்டமின் டி எஸ்பெஷலி மார்னிங் 11 AM to 3 PM இந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு half an hour or 20 minutes நீங்கள் சன்லைட் ஒரு பேக் மட்டும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம், உங்கள் முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணாமல். அந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் கெட் லாட் ஆஃப் விட்டமின் டி. நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாருக்குமே ஒரு என்னது கேட்டால் ஒரு 70 to 75% ஆஃப் த பீப்புள் வில் ஹேவ் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஏன்னா அந்த சன்னுக்கு வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆக மாட்டோம், எப்போ இன்டோர்ஸ்லேயே இருப்போம். நம்ம நாட்டில் அவ்வளோ சன் இருந்தாலும் சன் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து
இந்த டேன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போக மாட்டோம். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆனாலும், அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆல்வேஸ் டேக் சம் சப்ளிமெண்ட்ஸ். விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி எடுக்கணுன்றது நான் இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, சத்தான சாப்பாடு, கால்சியம் இருக்கிற சாப்பாடு, பன்னீர், அப்புறமா வந்து பால், இந்த மாதிரி வந்து எதுலெல்லாம் வந்து கால்சியம் இருக்கோ, க்ரீன் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.